அமெரிக்காவினுடைய கப்பலை தாக்கியதா ஈரான்? இதுதான் இன்றைக்கு மத்திய கிழக்கில் பேசப்படுற மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதாவது எகிப்துக்கு சொந்தமான ஒரு முக்கியமான துறைமுகம் செங்கடல் இருக்குது தானே, செங்கடலுக்கு மேலே சுயஸ் கால்வாய் இருக்குது. அந்த சுயஸ் கால்வாய் பக்கத்தில் எகிப்து நாட்டுக்கு சொந்தமான ஒரு புகழ்பெற்ற ஒரு துறைமுக நகரம் ஒன்று இருக்கிறது. ஒரு வர்த்தகத்துக்கு புகழ்பெற்ற நகரம் தமியத்தா போர்ட் சொல்லி சொல்கிறது. அந்த துறைமுகத்தில் தரிச்சு நின்ற 2 பிரம்மாண்டமான கப்பல்கள். அதில் ஒரு கப்பல் அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல், மற்ற கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பல் என்று இதுவரைக்கும் தெரியல. ஆனால் இன்னும் ஒரு கப்பலும் பக்கத்தில் நின்று இருக்குது. அந்த கப்பல்கள் மேலே ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அந்த கப்பல்கள் 2மே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. இப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தது. இந்த தாக்குதலை ஈரான் தான் நடத்தியது, ஈரான் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அமெரிக்க கப்பலை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்துகின்ற தைரியம் ஈரானுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த பிராந்தியத்தில். எனவே இது ஈரானினுடைய வேலை தான் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி போட்டுட்டது. அந்த செய்திக்கு உடனடியாக எகிப்து மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏன்னு சொன்னால், எகிப்து தானே பொறுப்பு, எகிப்து துறைமுகத்தில் அந்த தாக்குதல் நடந்திருக்குது. அப்போ எகிப்து நேரடியாக ஈரானை குற்றஞ்சாட்டையில், அதோட எகிப்து யாரையுமே குற்றஞ்சாட்டையில் எங்களுக்கு இது தெரியாது, யார் தாக்குதல் நடத்தினது என்று சொல்லி தெரியாதப்பா என்று சொல்லி எகிப்து சொல்லிட்டுது. அப்போ திடீரென்று அமெரிக்க பத்திரிகையான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இப்படி செய்தி வந்தோடனே உடனடியாக எகிப்து அரசாங்கம் அவசரமாக அதற்கு ஒரு மறுப்பறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் ஈரானை குற்றஞ்சாட்டையில் இது யார் தாக்கினு சொல்லி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. எனவே எகிப்திய துறைமுகத்தில் தரித்து நின்ற அந்த அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான கப்பல், அந்த கப்பலினுடைய பேர் எனர்கோஸ் விண்டர் என்று சொல்லி சொல்கிறது. எனர்கோஸ் விண்டர் என்று சொல்லி இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கப்பல் அங்கேயும் இங்கே நகர்ற கப்பல் கிடையாது. ஒரு இடத்துல நீண்ட காலமாக தரிச்சு நிற்கக்கூடிய கப்பல். இந்த கப்பலில் வச்சு இயற்கை திரவ எரிவாயு இருக்குத்தானே, எல்என்ஜி என்று சொல்லுவோம், அது உற்பத்தி செய்யப்பட்டு சேமித்து வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான கப்பல். அப்போ இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒரு நகரும் எண்ணெய் உற்பத்தி சாலை, வாயு உற்பத்தி சாலை, அந்த மாதிரி நாங்கள் சொல்லலாம். அப்போ இந்த கப்பலுக்கு மேலே ட்ரோன் விழுந்தோடனே அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கிறது. இதே மாதிரியே இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல். அந்த கப்பலினுடைய பேர் கெஸ்லாக் சலீம் என்று சொல்லப்படுற கப்பல். கெஸ்லாக் சலீம் என்று சொல்லி அதையும் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறீங்க. ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால், அந்த கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பல் என்று தெரியல. இந்த 2 கப்பல்கள் மேலேயும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தினது யார் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே எகிப்து அரசாங்கம் ஏன் யாரையும் குற்றம் சாட்ட பயப்படுகிறதா அல்லது தயங்குகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அந்த நாட்டு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கிடையில் நேற்று ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தவர். எங்களுக்கு எகிப்து மிக முக்கியமான ஒரு நண்பன், எகிப்து பாதுகாப்பாக இருக்கணும், எகிப்தினுடைய பாதுகாப்பு இந்த பிராந்தியத்தினுடைய பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமானது என்று சொல்லி அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவில் போட்டிருந்தவர். அவர் வேறு எதையுமே குறிப்பிடலை, இந்த சம்பவத்தை பற்றினதோ அல்லது கப்பல் தாக்கப்பட்ட கதையோ எதுவுமே சொல்லலை. பொதுவாக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தவர். எனவே ஈரான் மறைமுகமாக அதை மறுக்க முற்படுகிறதா என்ற ஒரு கேள்வி சர்வதேச ஊடகங்களில் முன்வைக்கப்படுது. ஏன்னு சொன்னால், இப்போ எகிப்து நேரடியாக குற்றஞ்சாட்டில் தானே ஈரானை ராஜதந்திர ரீதியிலான ஒரு அணுகுமுறை என்று சொல்லுவது தானே. எனவே அதே மாதிரியான ஒரு அணுகுமுறை இங்கே வெளிப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் கூட அந்த 2 கப்பல்களும் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜோர்தான் நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்களை இலக்கு வைத்து ஈரான் ஒரு எதிர்பாராத அதிர்ச்சியூட்டும் தாக்குதல் நடத்தினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், இந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி. அந்த பதிலடி தாக்குதல் நேற்று இரவு இடம்பெற்றிருக்கிறது. அந்த தாக்குதலில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கேசம் தீவில். உங்களுக்கு தெரியும், ஹோமுஸ் நீரிணை பகுதியில் நிறைய குட்டி குட்டியான நிறைய தீவுகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான
முக்கியமான தீவு கேசம் தீவு. அந்த கேசம் தீவில் ஒரு கட்டிடம் ஒன்றை, பொதுமக்கள் இருந்த கட்டிடம் ஒன்றை தகர்த்திருக்கிறது அமெரிக்காவினுடைய விமானப்படை. அதில் தான் இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வந்து பலியாகி இருக்கின்றார்கள். எனவே இந்த தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வியாழக்கிழமை மாலை வேளையிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத், ஜோர்தான், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களையும் படைத்துறை சார்ந்த கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி இன்றைக்கு வியாழக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் அமெரிக்கா வேறு ஏதேனும் தாக்குதல்களை நடத்தியதா என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் தகவல்கள் வெளியில. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. எனவே முதல் நாள் இரவு அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது. செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற பப் அல் மந்தப் நீரிணை பகுதி சவுதி அரேபியாவினுடைய கப்பல்களுக்கு மூடப்படுகிறது என்று சொல்லி ஹவுதி அமைப்பினர் அறிவிச்சிருந்தது. அதுக்கு பிறகு 2 தரப்புக்கும் இடையில் வந்து மோதல்கள் நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து பல லட்சக்கணக்கான பேரல்கள் எரிபொருள் போயிட்டு வர இடத்துல வந்து திடீரென்று அதை மூடப்பட்டால் நிறைய பிரச்சனைகள் வருந்தானே. அதனால் சவுதி அரேபிய அரசாங்கம் வந்து விரைந்து நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. என்ன செய்திருக்குன்னு சொன்னால் MMDA என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது சவுதி அரேபிய அரசாங்கம். இந்த MMDA அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது சொன்னால் இந்த பப் அல் மந்தப் நீரிணை பகுதியை வந்து விடுவிக்கிறதுக்காகவும் செங்கடல் பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அதுக்கு அங்கால் இருக்கக்கூடிய ஏடன் வளைகுடான்னு சொல்லுவோம் அந்த பிராந்தியத்தையும் வந்து பாதுகாப்பதற்காக சவுதி அரேபிய அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு 13 நாடுகளோடு சேர்ந்து மொத்தமாக 14 நாடுகள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனுடைய பேர் தான் வந்து MMDA. அப்படி என்று சொன்னால் மல்டிநேஷனல் மரிடைம் டிஃபென்ஸ் அலையன்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு கூட்டமைப்பு. இதில் வந்து கிட்டத்தட்ட 14 நாடுகள் இப்பொழுது கையெழுத்து போட்டு சேர்ந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் வந்து இன்னும் நிறைய நாடுகள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த செங்கடல் பகுதி வந்து சுயஸ் கால்வாய் பகுதி, பப்பல் மந்தப் எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் முக்கியமான நாடுகள் தானே. எனவே ஏனைய நாடுகளும் சேரலாம் என்று சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியாவினுடைய இந்த கூட்டமைப்பில் வந்து இதுவரைக்கும் கையெழுத்து போட்டிருக்கிற நாடுகள் எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து துருக்கி, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஜோர்தான், எகிப்து, பாகிஸ்தான், ஜிபூட்டி என்ற ஒரு நாடுக்கு உங்களுக்கு தெரியும், நேர ஏமனுக்கு நேர முன்னுக்கு மற்ற பக்கம் இருக்கிற நாடு. அதே போல் சொமாலியா, அதே போல் பங்களாதேஷ், ஏமன், சூடான், கொமரோஸ் இந்த நாடுகள் வந்து இதுவரைக்கும் கையெழுத்து போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து இந்த ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த லிஸ்ட்டில் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸை வந்து காணையில், UAE காணையில் என்ன நடந்தது தெரியல. எனவே இவர்கள் இணைந்து இந்த பப் அல் மந்தே பகுதியில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொள்வார்கள் என்று சொல்லி, ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் வந்து இராணுவ நடவடிக்கை சம்பந்தமாக எதுவுமே சொல்லப்படையில. எதிர்காலத்தில் வந்து அந்த பிராந்தியத்தில் ஏதாவது யுத்தம் வெடித்தாலோ அல்லது ஹவுதி அமைப்பினர் மேலே தாக்குதல் நடத்த வேண்டி வந்தாலோ இந்த எல்லா நாடுகளும் இணைந்து தாக்குதலை நடத்துவார்களா என்று சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட இந்த பிராந்தியத்தை வந்து பாதுகாப்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக சவுதி அரேபிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக ஸ்பெயின் நாட்டுக்குள் நுழைந்த 1000க்கும் அதிகமான குடியேறிகள். உங்களுக்கு தெரியும், குடியேறிகள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து அடிக்கடி ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வாரதும் மிக ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு கப்பல்கள், படகுகள் எல்லாம் மூழ்கி அதில் வந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து உயிரிழக்கிறது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வியாழக்கிழமை திடீரென்று 1000க்கும் அதிகமான கிட்டத்தட்ட 1500 குடியேறிகள் வந்து ஸ்பெயினுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்பெயினினுடைய பிரதான நிலப்பகுதிக்குள்ளே விரையில். இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் வந்து எங்கே இருக்குன்னு தெரியும், ஐரோப்பாவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்பெயினுக்கு சொந்தமான நிலப்பகுதிகள், நகரங்கள் எல்லாம் வந்து வேறு நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. அதில் வந்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குது தானே, ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் 2 பிராந்தியங்கள் இருக்குது. அந்த 2 பிராந்தியங்களும் ஸ்பெயினுக்கு சொந்தமானது. அதுக்கு பற்றிய பலத்த பாதுகாப்போட போர்டர் எல்லாம் போட்டு அங்கே ஸ்பெயினுடைய நிர்வாகம் தான் இருக்கும். அது ஸ்பெயின் தான். அங்கே இருக்கிற வந்து ஸ்பானிஷ் மக்கள் தான், போலீஸ், ஆர்மி எல்லாமே வந்து ஸ்பெயின் தான். ஆனால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. 2 இடங்கள் இருக்குது. அதில் ஒரு இடம் தான் வந்து சியூட்டா என்று சொல்லப்படுற ஒரு இடம். இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்குறீங்க, இதுதான் அந்த சியூட்டா. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து மொரோக்கோ நாட்டினுடைய எல்லையில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் 500 வருடங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மொரோக்கோவாக தான் இருந்தது. பிறகு ஸ்பெயின் நாட்டு படையினர் போயிட்டு அந்த பகுதியை வந்து கைப்பற்றி இன்ற வரைக்கும் அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்குது. ஒரிஜினலாக வந்து மொரோக்கோக்கு சொந்தமானதான். ஆனால் கடந்த 500 வருடங்களாக அது ஸ்பெயினாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது மொரோக்கோ நாட்டில் இருந்து ஏராளமான 1500க்கும் அதிகமான குடியேறிகள் வந்து திடீரென்று அப்படியே ஒரேதாக வந்து அந்த கரைகளில் வந்து நீந்தி 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 வந்து அந்த எல்லையெல்லாம் தாண்டி அந்த வேலிக்கு மேலால் ஏறி குதித்து நேற்று ஒரே நாளில் வந்து சேர்ந்தார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் வந்து கடலுக்கு வந்து தத்தளித்து கொண்டிக்கணும், அந்தில் பட்டுக்கொண்டு தத்தளித்து கொண்டிக்கணும். அப்போ வேறு வழி இல்லை, இப்போ மனிதாபிமானம் பார்க்கத்தானே வேணும். உடனடியாக ஸ்பெயின் நாட்டினுடைய அந்த எல்லையோர பாதுகாப்பு படையினர் அந்த பிரம்மாண்டமான கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அவ்வளோ பேரும் உள்ளே வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் கூட அதில் வந்து 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 18 பேர் எப்படி உயிரிழந்தார்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லி விவரங்கள் வெளியாகல. இருந்தாலும் ஒரே நாளில் இவ்வளவு பெருந்தொகையான குடியேறிகள் ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பாக்குள்ள நுழைந்தது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனடியாக ஸ்பெயின் நாட்டு பிரதமர் அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதிகளுக்கு இராணுவத்தை அனுப்பியிருக்கின்றார். அதை விட அந்த கடலோர பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீர்மூழ்கி கப்பல்களும் அனுப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலதிகமான இராணுவத்தினர் அங்கே குவிக்கப்பட்டு போலீசாரும் அனுப்பப்பட்டு அந்த பிராந்தியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த 2 பகுதிகளும் வந்து ஒரு அடைமொழியால் வந்து அழைக்கப்படுது. எப்படி என்று சொன்னால் ஐரோப்பாவுக்கான ஆப்பிரிக்க நுழைவாயில், ஐரோப்பாவுக்கான ஆப்பிரிக்க நுழைவாயில் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தற்போது அந்த பகுதிகளில் பதட்டம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது.